பள்ளிக்கூட மணி அடிக்குது. வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் இது. நம்ம அன்யா ஒரு பள்ளிக்கூட பொண்ணு. அவ புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறா. அவ குடும்பத்தை பார்க்க ரொம்ப ஆசைப்படுறா. அன்யாவுக்கு பள்ளிக்கூடம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளுக்கு அவங்க வீடுனாவும் ரொம்ப பிடிக்கும். அவ கொஞ்சம் வேகமா நடக்கிறா. அவ பயணத்தை தொடங்க ஆர்வமா இருக்கா. வெளியே சூரியன் பிரகாசமா இருக்கு. இது ஒரு அழகான நாள். அன்யா சிரிக்கிறா. அவ ஒரு பெருமூச்சு விடுறா. காத்துல பூ வாசனையும் புதுசா சுட்ட ரொட்டி வாசனையும் வருது. அன்யா கடைகள் பக்கமா நடந்து போறா. அவ மக்கள் பேசுறத கேக்குறா. அவங்க வார்த்தைகள் அவளே ஒரு பழக்கமான பாட்டு மாதிரி வருது. தோசை, இட்லி ஒருத்தர் கத்தி விக்கிறார். அன்யா சிரிக்கிறா. அவளுக்கு அவங்க மொழியோட இனிமே ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கியா அன்யா? பேக்கரி கடை அம்மா குப்தா அம்மா கேக்குறாங்க. அன்யாவுக்கு குப்தா அம்மா கடையோ வாசனை ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு சந்தோஷமும் அன்பும் கலந்து இருக்கு. நல்லா இருக்கேன் குப்தா அம்மா அன்யா சொல்லிட்டு மனசுல லேசா இருக்க மாதிரி நடந்து போறா. அன்யா பூங்காவுக்கு வந்து சேர்றா. குழந்தைகள் விளையாட்டிட்டு இருக்காங்க. அவங்க சிரிச்சிட்டும் கத்திட்டும் விளையாடுறாங்க. அன்யாவுக்கு அவங்க விளையாட்டு எல்லாம் தெரியும். அவளும் சின்ன வயசுல இதெல்லாம் விளையாண்டு இருக்கா. அவ எல்லா இடத்துலயும் அவங்க மொழிய கேக்குறா. இலைகள் சலசலக்குற சத்தத்துல, பறவைகள் கத்துற சத்தத்துல, சத்தங்களுக்கு நடுவுல இருக்க அமைதியில கூட அவ மொழி பேசுற மாதிரி அவளுக்கு தோணுது. அன்யா ஒரு நொடி கண்ண மூடுறா. அவ சுத்தி இருக்க அழுகை ரசிக்கிறா. அது அவளுக்கு வீடு மாதிரி இருக்கு. அன்யா கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மனதில் ஒரு படத்தை வரைகிறது. சந்தையின் பிரகாசமான வண்ணங்கள், குப்தா அம்மா கடையின் அரவணைப்பான ஒலி, பூங்காவின் மகிழ்ச்சியான சத்தங்கள். அன்யா ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்கிறா. அவள் மொழி வெறும் வார்த்தைகள் அல்ல. அது அவள் யார் என்பதன் ஒரு பகுதி. இது அவளை, அவள் குடும்பம், அவள் நண்பர்கள் மற்றும் அவள் சமூகத்துடன் இணைக்குது. இது அவளுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்குது. கடைசியா அன்யா வீட்டுக்கு வந்து சேர்றா. அவளை அவங்க குடும்பத்தோட பரிச்சயமான சத்தங்கள் வரவேக்குது. மனசு அன்புலையும் நன்றியுணர்ச்சியிலையும் நிறையுது. அன்யா உள்ளே நுழையும் போது அவள் மொழியின் மெல்லிசையை அவளுடன் எடுத்து செல்கிறாள். இது எப்போதும் அவளை தேற்றுவதற்கும் அவளுக்கு உத்வேகம் அளிப்பதற்கும் அவளை வீட்டில் உணர வைப்பதற்கும் ஒரு மெல்லிசை. தன் மொழி ஒரு பரிசு என்பதை அன்யா அறிவா. அவள் என்றென்றும் பொக்கிஷமா வைச்சிருக்கும் ஒரு பரிசு.